லூக்கா 2:10-11. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஒரு பெரிய ஒரு நல்ல செய்தி. இந்த நல்ல செய்தி ஆண்டவராய் இயேசு பிறந்தார் என்பதே. அது எப்படி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு செய்தி. இந்த வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அன்று அந்த நாட்களில் மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே இருந்ததாகவும் தேவ தூதர்கள் பிரத்யட்சமாகி இயேசுவின் பிறப்பை அவர்களுக்கு அறிவித்ததாகவும் அங்கே நாம் பார்க்கிறோம். திரும்ப அந்த வார்த்தையை வாசிப்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். அங்கே சொல்லப்பட்ட நற்செய்தியிலே முதலாவது வார்த்தை பயப்படாதிருங்கள். உலகத்திலே மனுகுலத்துக்கு முதலாவது கிடைத்த சாபம் பயம். அந்த பயத்தை நீக்குவதற்காக வேண்டி ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே ஜனித்தார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் உற்சாகமாய். யாரு கை கட்டிட்டு இருக்காதுங்க. ஆண்டவர் சோதரர் வந்திருக்கிறோம். உங்களுடைய ஒவ்வொரு நிலைகளையும் பார்க்கிற தேவனுடைய கண்கள் உங்களை உற்று நோக்கி அவரை இங்க எப்போதும் சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம் தேவனை நாம் சந்தோஷப்படுத்தும் போது அதனாலே கிடைக்கிற மேன்மையான பாக்கியங்களையும் ஆசீர்வாதம் நாமும் நம்முடைய சந்ததிகளும் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரை நாம் ஆராதிக்க வருவது எதற்காக? மகிழ்ச்சியோடு அவரை ஆராதிக்க. 100ஆம் சங்கீதத்தில் படிக்கும்போது மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிக்கும் போது என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இங்கே நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கும் போது படிப்போம். ஆதியாகமம் 3:10. பயந்து இந்த நாள் இந்த வேளையில் ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு இருக்கிறது. அதை நினைத்து கொண்டே இருந்தேன், மறந்துட்டேன். எப்படியோ சமயங்களும் நாட்களும் போக நிறைய மறதி வருது இல்லையா? சரி, ஒரு நல்ல காரியம். பிள்ளைகள் இவ்வளவு நேரம் வசனம் சொன்னாங்க. ஒரு வருஷமா நல்ல பாடங்கள்லாம் படித்தாங்க. நேற்றைகள் அங்கே பார்த்தீங்கன்னா அடிபொலி அவர்களுடைய கலை நிகழ்ச்சிகள். எனக்கு இருந்து பார்க்க முடியல, அவ்வளவு உற்சாகமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு மாலையிலே 6 மணிக்கு பிள்ளைகளுடைய பரிசளிப்பு விழாவும் அவருடைய கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகிறது. எல்லா பிள்ளைகளும் வரணும், பெரியவர்கள் வரணும், தனித்தனியாக அழைக்க முடியாது. தயவாக உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள் ஒருவேளை இந்த வேத பாடத்துக்கு வராபடி எந்தவர்களாக இருக்கக்கூடும், அப்படி இருக்கலாம். அவர்களையும் கூட நீங்கள் அழைத்து கொண்டு, புருஷன் மட்டும் இல்லை மனைவியும், மனைவி மட்டுமல்ல புருஷனும் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் 6 மணிக்குள்ள பிள்ளைகளுடைய உற்சாகமான இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வரும்படியாக உங்களை அழைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா தேவ பிள்ளைகளும் வரணும். எனக்கு அப்படி முடியலை இப்படி முடியலை என்ன சொல்லக்கூடாது. இங்கே சில மனைவிமாரை கூட்டிட்டு வரல, சில புருஷன்மாரை கூட்டிட்டு வரல. சாயங்காலம் உள்ளதான ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் உற்சாகமா வரணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போகிறோம். பாருங்க, தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் என்று ஒரு வார்த்தையை ஆரம்பிக்கிறார். முதலாவது பூலோகத்தின் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு திடமான வார்த்தை பயப்படாதிருங்கள். இது ஒரு மனுஷன் சொன்னதல்ல, தேவாதி தேவனால்
தேவ தூதர்களை கொண்டு சொல்லப்பட்ட மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. மனுகுலம் முழுவதும் பலவிதமான நிலையை பயத்துக்குள்ளாயிருக்கிறது. ஏன் பயம்? ஆதியாகமம் 3:10 திரும்ப வாசியுங்கள். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். பாருங்க, தேவன் ஆதாமும் ஏவாளையும் உருவாக்கி அருமையான ஏதேன் தோட்டம், ஏதேன் என்றால் மகிழ்ச்சி என்பது பொருள், அருமையான தோட்டத்திலே அமர பண்ணி அவர்களை அங்கு அமைதியாக சமாதானமாக இருக்கவும், அங்குள்ள கனிகளை புசிக்கவும், அருமையான ஜீவ நீரூற்றின் ஓடைகள் அங்கே இருக்கிறது, எல்லாம் பருகி சந்தோஷமாக இருக்கத்தக்க அவர்களை வைத்த போது அவர்களுடைய சந்தோஷத்தை குலைத்து தள்ளுவதற்கு பொல்லாத சாத்தான் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி விட்டான். அவன் சாத்தான் ஆக்கும், அவன் சொல்லுகிற வார்த்தையை கேட்கக்கூடாது என்ற அறிவு அவர்களுக்கு வரல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் அநேக குடும்பங்கள்ல எவ்வளவு ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, ஆராதனை வாங்கன்னாலும் இன்னொரு பக்கம் ஒரு கூட்டம் நின்று சொல்லும், என்ன ஜெபம், ஊழியர் அப்படியான்னு சொல்லிட்டு அவருக்கு வேற வேலை என்ன, சும்மா என்ன ஜெபம், சும்மா என்ன ஜெபம், சும்மா என்ன ஆராதனை, என்ன பைபிள் தியானம், மற்ற ஒரு காரியம் பார்க்க வேண்டாமா? நல்லா கவனிங்க. ஒரு மனிதனுடைய வாழ்நாள் 50 வருஷம் இல்லை 100 வருஷம் அதுக்குள்ள முடிஞ்சிடும். இந்த சரீரமும் அழிஞ்சு போகும், ஆத்மா அழியாது. இந்த ஆத்மா மீட்டெடுக்கத்தக்கதாக தான் பாலகனாய் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். ஏம்மா கையெல்லாம் கீழே தாழ்ந்து போட்டுருக்கீங்க? பிள்ளையெல்லாம் கை அடிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். என்ன திடீர்னு யார்கிட்ட பைபிள் வாசிக்கலாம் சொல்லுவேன், கரெக்டாக எடுத்து வச்சுக்கிடுங்க. நம்ம ஊழியக்காரங்க அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, வசந்த கொடுத்துட்டே போவாங்க. ஏன்னா நீங்க எல்லாரும் கை அடிச்சு உற்சாகமா இருக்கும்னு நான் விரும்புறேன். சரியா? அல்லேலூயா. பையன் பைபிள் கொடுக்கலையம்மா, எங்க கொண்டு போட்டான்? அந்த வழியில போச்சா? வச்சுக்கணும். என்னப்பா? சரி, பாருங்க, இங்கே நாம் பார்க்கிறோம், அவர்கள் பயந்தார்கள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பயந்து போனார்கள். கர்த்தர் யார்? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், ஒரு ஒளிமயமா இருக்கிறார். ஒரு மனிதனுடைய அந்தரங்கம் முழுவதும் அவருக்கு எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது. ஆதாம் ஏவாள் எப்படி இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், எல்லாம் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு தெரியும். அவர்கள் செய்த பாவம், அவர்கள் மீறுதல் எல்லாம் அறிகிறார். அங்கே எப்போதும் வருகிறது போல அதிகாலையில் குளிர்ச்சியான நேரத்திலே அருமையான தேவன் வரும்போது அவர் சத்தத்தை கேட்டு அவரோடு உலாவ வேண்டிய ஆதாமும் ஏவாளும், அவரோடு பேச வேண்டிய ஆதாமும் ஏவாளும், அவரோடு சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஆதாமும் ஏவாளும் ஐயோ பதறி போய் பயந்து நடுங்கி மரக்கிளைகளுக்குள்ளாய் ஓடி ஒளிக்க ஆரம்பிக்கிறார்கள். கடந்த நாள்ல பாருங்க, ஏன் அப்படி செய்கிறார்கள்? அவர்களுடைய இருதயத்தில் வந்த பயம். ஏன் பயம் வந்தது? தேவன் கொடுத்த கட்டளையை மீறின போது பாவத்துக்குள்ளாகிறார்கள். பாவத்துக்குள்ளான மனிதன் இதோ சர்வ வல்லமுள்ள பரிசுத்தமுள்ள தெய்வத்தை கண்டவுடனே அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். அவனை அறியாமல் ஒரு விதமான பயம் அவனை ஆண்டு கொள்ளுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பயத்தை மாற்றுவதற்காக ஆண்டவராய் இயேசு பாலகனாக வெளிப்பட்டார். இங்கே இந்த அருமையான இந்த இயேசு பாலகனாக பிறந்த வேளை கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மனுகுலத்தை ஆதாமுடைய நாட்கள் இருந்தே பயம் பிடித்து கொண்டது. வாசிக்க போறீங்க, எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மரண பயத்தினாலே ஜீவகாலம் முழுவதும் அடிமையாக பிசாசு மனுகுலத்தை அடிமைப்படுத்தி வைத்திருந்தால், மனுகுலத்துக்குள்ளே பாவத்தினால் வந்த பயத்தை எப்படி மாற்றுவது, எப்படி அதிலிருந்து விடுதலை கொடுப்பது என்று தெரியாதபடி
மனுகுலத்தினுடைய நிலையில் எப்படி இந்த பயத்தின் இந்த மாறுதல் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும் என்று அங்கலாய்த்த சூழ்நிலையிலே காலமாய் ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை பூமிக்கு அனுப்பி தந்தார். வாசிங்கள் யோவான் 3:16. தேவன் தம்முடைய வாசிங்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. இதுக்கு மேல் அவருக்கு அன்பு எப்படி கொடுப்பது என்று தெரியல. மனுகுலத்துடைய பாவத்தையும் பயத்தையும் மாற்றுவதற்காக தன் பாலகரையே நமக்காக ஒப்பு கொடுத்து அவரை கல்வாரி சிலுவையில் அவருடைய இரத்தத்தை சிந்த வைத்து மனுகுலத்துக்கு வேண்டிய மீட்பை கட்டளையிட்டார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் பிடிக்கப்பட்ட ஜனம், அவர்களை விடுவிக்க வேண்டும். என்றால் அவர்களுக்காக ஒரு விசேஷமான தியாக பலி ஒன்று தேவைப்பட்டது. அந்த தியாக பலி ஒரு பரிசுத்தமுள்ள பலி ஆண்டவராய் இயேசு ஒருவர் தான். அப்ப இயேசுனால் இல்லாதபடி எவராலும் ரட்சிப்பு கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை வாசிங்க யோவான் 1:7. Praise the Lord, praise the Lord, hallelujah. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் வழியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய இரத்தம் சிந்த இல்லாதபடி பாவ மன்னிப்பாகிய மீட்பு இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு அவருடைய இரத்தம் சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கத்தக்கதாக தான் பாலகனாக இயேசு பிறந்தார். அவர் பாலகனாக பிறந்தபடியினால் மனுகுலத்துக்கு இந்த பாவத்தில் இருந்து மீட்பு கிடைக்கும் வழி வகுக்கப்பட்டது, வழி திறக்கப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த நாள் பகல் வேளையிலே இன்னும் சில வசனங்களை நாம் தியானித்து அவருடைய சமூகத்திலே அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:21 சில வசனங்களை வாசிக்க கேட்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு குமாரன் பிறப்பார். அவருக்கு பெயர் இயேசு. இயேசு என்றால் ரட்சகர், ரட்சிக்கிறவர், மீட்கிறவர். பாவத்தில் இருக்கக்கூடியதான பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் விழுந்து நரக அக்கினிக்கு போகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஜனத்தை மீட்டெடுப்பதற்காக ஒரு ரட்சகர் தேவை. அந்த ரட்சகர் தான் ஆண்டவர் இயேசுவாகிய பாலகன். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து அதை வாசியுங்கள். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அப்ப அவர் ரட்சிக்க அகர்த்தோசம் தொடர்ந்து வாசிப்போம். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. எல்லாம் நடந்த. மீகாவின் புஸ்தகம் 2:5-2 படிக்கும் போது தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட காரியத்தை அங்கே வாசிக்க கேட்கிறோம். மீகா 5:2. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநாதியான அவருடைய புறப்படுதல் என்று வேதம் சொல்லுகிறது. தீர்க்கதரிசிகள் உரைத்ததானே
அந்த பாலகன் பிறப்பதற்கு ஏற்ற ஒரு காலத்தை தேவன் நியமித்திருந்தார். அதுவும் புருஷ சித்தம் இல்லாதபடி பரலோகத்தின் தேவன் ஆவியினாலே ஒரு ஸ்திரீனுடைய வயிற்றை உருவாக தேவன் சித்தம் வைத்திருந்தார். இதை குறித்து அநேக இஸ்ரவேலிலே ஜனங்கள், அது பெண்கள், எங்களே அந்த பாலகன் அல்ல மேசியா உருவாக வேண்டும் என்று சொல்லி தங்களை பரிசுத்தப்படுத்தி காலங்களை எதிர்பார்த்திருந்த எத்தனையோ ஸ்திரீகள் உண்டு. ஆனால் காலம் நிறைவேறின போது அருமையான மரியாளிடத்திலே ஆண்டவராய் இயேசுவாகிய பாலகன் ஜனிக்க ஆரம்பித்தார். ஜனித்த போது அங்கு ஒரு சம்பவம். யோசேப்புக்கு இந்த அருமையான இந்த மரியாள் நியமிக்கப்பட்ட நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரால் இந்த கன்னிகை இதோ அருமையான இந்த குழந்தையை இதோ உற்பத்தியாகி அப்படி இருக்கும் நேரத்தில் இந்த யோசேப்பு அவரை வெறுத்து விட ஆரம்பித்தார். வாசிங்க அதை மத்தேயுவில நீங்க வாசித்த 20ஆம் வசனமா வாசித்து பாருங்க. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, அதுக்கு மேல வாசிங்கம்மா. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில், எப்படி அதுக்கு மேல வாசிங்க. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து, யோசேப்பு ஒரு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில், இந்த அருமையான யோசேப்புக்கு அருமையான இந்த மரியாள் இதோ நியமிக்கப்பட்டிருந்தாள். ஆனால் நாட்கள் ஆகும் நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசுவாகிய பாலகன் இந்த மரியாளுடைய வயிற்றிலே ஜனித்தார். இதை யார் அறிகிறது? யோசேப்பு அறிகிறார். எப்படியாலும் யோசேப்பு என்ன செய்யறார்? இப்படி மெதுவாக யாருக்கும் தெரியாது தள்ளி விடலாம் என்று யோசித்தார். அப்போது நடுராத்திரியிலே வானத்திலே இருந்து தேவன் அவரோடு பேசினார். என்ன பேசினார்? வாசிங்க. கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவளிடத்தில் உருவாயிருக்கிறது இது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பாத்தீங்களா? இதெல்லாம் அனாதியாக தேவனுடைய திட்டம், பிளான். வாசிங்க ஏசாயாவின் புஸ்தகம் 9:6. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். ஆலோசனை. எல்லாம் கவனிங்க. அவர் நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தா. வல்லமை உள்ள தேவன். நித்திய பிதா. சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா. அப்போ ஏசாயாவுடைய காலம், இயேசு பிறப்புக்கும் பல நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாகவே வாழ்ந்த மனிதர் ஏசாயா தீர்க்கதரிசி. அவர் மூலமாக இந்த விசேஷமான தீர்க்க தரிசனம் ஆண்டவராகிய பாலகன் இயேசுவாகிய பாலகன் பிறப்பார் என்பதை அவர் முன்மொழிகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் காலமா அநாதி நோக்கத்தின்படி ஆண்டவராய் இயேசு ஏற்ற நேரத்திலே தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையின்படி தகுந்த வேளையிலே நமக்காக வெளிப்பட்டார். இயேசு வெளிப்பட்டது நிமித்தமாக இன்றைக்கு நம் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்து அவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவருடைய அன்பு எத்தனை பெரியது, அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. அவர் வந்ததோ தம்முடைய சொந்த ஜனத்துக்காக வந்தார். நீங்களும் புறஜாதி ஜனம், அவருடைய காணியாட்சிக்கு தூரமானவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நாம் யாரு? அவருடைய எபேசியர் 2:1-2 வாசிங்க. அக்கிரமங்களினாலும்
அக்கிரமங்களினாலும் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக இந்த உலகத்தின் வழக்கத்தை ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆவிக்கேற்றபடியாகும் அதிலேதான் வரும். நான் கிறிஸ்துவை சேராதவர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், இஸ்ரவேலுடைய சுதந்திரத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு நமக்காக வேண்டி தம்முடைய திரு ரத்தம் முழுதும் சிந்தி அவருடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றினபடியினால் ஆமேன், தேவாதி தேவனுடைய அன்பு நமக்குள் வரத்தக்க கொலோசியரில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் உள்ளவர்களுக்கும் பூலோகத்தில் உள்ளதான ஜனத்துக்கும் ஒரு ஐக்கியத்தை உருவாக்க இயேசு பிறந்தார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆகையினால் கடந்த நாள் முழுவதும் ஆண்டவர் செய்த நன்மைகளை வாஸ்தவர கொலோசியர் 1:14 வாசிங்க. கொலோசியர் 1:14. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அடுத்ததுல 13 வாசிங்க. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர் ஐயா! அது எவ்வளவு அழகானவர், எவ்வளவு மேன்மையான தேவன். அவர் நமக்காக வந்து இவ்வளவு தூரம் ஒரு சிசுவாக வந்து பிறந்தார் என்றால் சாதாரணமான காரியமா? அப்படிப்பட்ட தேவனை நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி அவரை மகிமைப்படுத்த வேண்டும்? பரிசுத்தர் கூட்ட நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதி ஆரோபிய எல்லாரும் சேர்ந்து கையடித்து நம்மை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரே நோக்கம்தான் ஆண்டவராய் இயேசுவினுடைய நோக்கம். அப்ப நாம் பரலோகராஜ்யம் போக வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ற நிலையில் நம்முடைய உள்ளத்திலே பாலகனாய் இயேசு பிறக்க வேண்டும். அப்போ மரியாளுடைய வயிற்றில் இயேசு ஜனிக்க காரணங்கள், நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னை நூற்றுக்கணக்கான ஸ்திரீகள் தங்களை ஆயத்தப்படுத்தி மேசியா என் வயிற்றில் ஜெனிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்த போது யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனா மரியாளுக்கு கிடைத்தது. ஆனா அதே போல அதனை காரணம் மரியாளுடைய ஜீவியத்தில் காணப்பட்ட ஒரு தாழ்மை, தேவ பயம், மிகுந்த பரிசுத்தம், அவ்விதமான நல்ல குணங்கள், நல்ல பண்புகள் மரியாளிடத்தில் இருந்து. அதுபோல இங்க வந்திருக்கு என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்புகிறதான குணங்கள், ஜீவியத்தின் அனுபவங்கள் தேவன் பிரியமுள்ளதா இருக்கும் என்றால் இந்த நாள் பகல் அவர் நம்முடைய உள்ளத்திலே ஜெனிப்பார். நம்முடைய உள்ளத்திலே சந்தோஷப்பட அவர் எழும்புவார். நம்முடைய உள்ளத்திலே அவர் தவிழ்ந்து மகிழும் ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையை அனுபவிக்க போகிறோம். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பகுதியை வாசித்து முடிக்க போகிறோம். வாசிப்போம். வெளிப்படுத்துற விசேஷம் 21 அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம். வெளிப்படுத்தல 21 பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள். பாருங்க,
பயப்படுகிறவர்கள் பரலோகம் போக முடியாது. பயம் எதனால வருது? மனிதனுடைய பாவத்தினால் வருகிறது. பாவம் வரும்போது வியாதி, மரணம், துயரம், துக்கம், கவலை, சஞ்சலம், கர்த்தரை பிரியமில்லாத வீணான எண்ணங்கள் எல்லாம் மனிதனுடைய இருதயத்தை ஆண்டு கொள்ள ஆரம்பிக்கிறது. அப்படி பயப்படுகிற ஒரு மனுஷன் பரலோகம் போக முடியாது. இன்றைக்கு ஒருவன் குற்றம் செய்து, களவு செய்து, கொலை செய்து, ஏதாவது ஒரு குற்றம் செய்து வருவனான் என்றால் வழியிலே போலீஸ் வேனை கண்டாலே அவன் பயந்து ஓடுவான். அவனுடைய மனசாட்சி குற்றம். ஆனால் ஒரு மனுஷனுக்கு முன்பாக மனசாட்சி குத்தப்பட்டு ஒருவன் குற்றம் செய்தவன் ஓடுகிறான் என்றால், மகா பரிசுத்தமுள்ள தேவாதி தேவனுக்கு முன்பாக நானும் நீங்களும் நிற்க வேண்டும் என்றால், ஐயா கொஞ்சம் இங்க கவனிங்க, நானும் நீங்களும் நிற்க வேண்டும் என்றால் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நம்மில வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிறதான பரிசுத்தம் நம்மில வேண்டும். இந்த பகுதியில் சில வார்த்தைகள் சொல்லப்பட்டு வாசித்து பாருங்கள். தொடர்ந்து அவிசுவாசிகளும் அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர்கள், விபச்சாரக்காரர்கள், சூனியக்காரர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அவர் பங்கு எங்க ஐயா? இங்க அக்கினியும். ஒழுங்கா நான் வேதம் வாசிக்கிறேன். நான் கிறிஸ்தவன் என்று சொன்னாலும் இங்கே சொல்லப்பட்ட அந்த பட்டியலில் நம்முடைய ஜீவியம் இருந்தால் பரலோகம் போக முடியாது. வாசித்து பாருங்கள். 21 அதிகாரத்தினுடைய கடைசி வசனம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். பரலோகத்தில் அங்கே பிரவேசிக்க வேண்டும் என்றால் நம்முடைய பெயர் என்ன இருக்கணும்? ஜீவ புஸ்தகம் எழுதி. யாரெல்லாம் என்ன ஞானஸ்நானம் எடுக்கவில்லையோ உடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானத்தில் வந்து விடுங்கள். இங்க நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, அடுத்த என்ன காலேஜ் எல்லாம் வந்தாச்சு. இதை பற்றி ஒரு உணர்வே இல்லை. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வாலிப பருவத்தில் பெரியவர்கள் கற்றுக் கொடுக்கணும். இது எப்படி செய்யணும், அப்போதான் பரலோகராஜ்யம் போக முடியும். அல்ல காயுதோ திடீர்னு ஆட்டோடு வருகை வந்து விட்டால் தள்ளப்பட்டவர்களாக மாறுவோம். சில வாரங்களாக வெளிப்படுத்துகிற விசேஷத்தினுடைய உபத்திரவ காலத்தின் சம்பவத்தை குறித்து தெளிவாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கையை எழும்ப மாட்டேன், நேரம் ஆயிட்டோம். நல்ல அல்லேலூயா சொல்லுங்கம்மா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசு நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற நேரம். பாதாளத்தை குறித்து ஒரு அறிவு, வரப்போகிற பயங்கர கோபாக்கினின் காரியங்களை குறித்த அறிவு நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு நாம் ஜீவித்தால் மரண கண்ணிகளுக்கு தப்ப முடியும். என்ன மரண கண்ணி? முதலாவது மனுஷனுக்கு வர்றது சரீர மரணம், இரண்டாவது ஆன்மீக மரணம். சரீர மரணம் பெரிய பிரச்சனை இல்லை, அது எல்லாருக்கும் உள்ளது. ஆன்மீக மரணம் வந்துவிடக் கூடாது. கடந்த நாள்ல அருமையான வாலிபர்கள் இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்து இது அந்த குளுத்துற ஆற்றின் பக்கமாக போய் உட்கார்ந்திருந்து ஒரு பார்ல போய் நல்ல சந்தோஷமாக உல்லாசமாக குடிக்க ஆரம்பித்தாங்க. குடித்து முடித்து ஒருவனுக்கு ரொம்ப தலைக்கு ஏறி போச்சு போத, அப்படியே அது அந்த கொட்டகையினுடைய பின்னாலே போய் எங்கேயோ போய் குதித்தான். குதித்தவனை காணவில்லை. தேடினார்கள், தேடி தேடி பார்த்து கண்டுபிடிக்கல. 3வது நாள் பிரேதமாக எடுத்தார்கள். அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 1.5 மாசம்தான் ஆகியிருக்கிற திருமணம் முடிந்து அநேக விதமான திட்டங்களோடு பிளான் பண்ணி இருந்தவன் அன்றைக்கு 24ஆம் தேதி அவனுடைய உள்ளத்தில் கூட உள்ள சக வாலிபர்களோடு சேர்ந்து குடித்து கும்மாளம் போட்டு இஷ்டப்படி நடக்கணும்னு நினைத்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையோ வித்தியாசமாய் போய்விட்டது. அவன் இப்போ எங்க போயிருப்பான்? அவன் ரட்சிக்கப்படவில்லையே, பாதாளத்தில் போயிருப்பான். பாதாளத்தை கீழே அபியாத அக்கினி, பயங்கர கந்தகம், பயங்கர புழுக்கள், பயங்கரமான வாதைகள். ஒரு நாள் 2 நாளா, யுகா யுகம். உலக வாழ்க்கை 100 வருஷங்க.
அதில் நீ ரட்சிக்கப்படாவிட்டால், ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால், சரியா ஜெபிக்காவிட்டால், சரியாக ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாவிட்டால், ஊழியக்காரங்க சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை அந்த காரியத்தை அனுசரிக்காவிட்டால், ஐயோ ஐயோ என்னை பதற வேண்டியது வரும். இன்னைக்கு நேரம் இல்லை, ரொம்ப வேலை. நான் என்ன செய்வேன், என்ன பற்றி உங்களுக்கு தெரியுமா? நான் எப்படி நான் வாழ்வது? இந்த சரீரத்துக்காக நீ வாழ்ந்து வாழ்ந்து ஆத்மாவை தொலைத்தால் பாலகனாய் இயேசு உன்னுடைய உள்ளத்தில் எப்படி உருவாக முடியும் ஐயா? எப்படி அவர் உன்னுடைய உள்ளத்தில் வர முடியும்? நீர் எப்படி பரலோக ராஜ்யத்தை ஆயத்தப்பட முடியும்? இயேசு வருகிறார். இன்றைக்கு அவர் வந்து விடலாம் பாலுவ பிள்ளையே, அருமையான சகோதரா சகோதரி, அவருடைய வருகை சந்திக்க ஆயத்தமா? யாரெல்லாம் போக முடியாது? திரும்ப அந்த 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 வசனத்தை வாசிங்க. கேட்டுள்ளதும் அது இல்லாம இன்னொரு வசனம் வாசித்தீங்கல்ல, பயப்படுகிறவர்கள், பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகளும், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், அருவருப்பான வார்த்தை பேசுகிறது, அருவருப்பான வழியில் நடக்கிறது, அந்நிய பெண்களை நாசப்படுத்துகிறது, அந்நிய கிரியைகளை ஈடுபடுகிறது, அந்நிய வாலிபர்களை நாசப்படுத்துகிறது. ஓ அந்நிய இதோ அந்நியருடைய இதோ இதோ நிலங்களை அபகரிக்கிறது. ஓ அந்நியருடைய காரியங்களை ஈடுபட்டு, தேவையில்லா காரியங்களை ஈடுபட்டு தன் வாழ்க்கையை துளைத்து மற்றவர்களை துளைத்து போடுகிற வாழ்க்கை அருவருப்பான வாழ்க்கை. தொடர்ந்து வாசிங்க. கொலைபாதகரும், கொலைபாதகம். யார் கொலைபாதகன்? கத்தியினால் குத்தி கொலை செய்கிறதல்ல, கண்ட சகோதரத்தை அன்பு கூறாதும் கொலைபாதகன். கொஞ்ச நாள் பூமியில இருக்கிறோம், வைராக்கியம், எரிச்சல், கோபம், சண்டை, ஐயோ கொலைபாதகம். பரலோகம் போக முடியாது. வாசியம்மா. விபச்சாரக்காரரும், விபச்சாரக்காரர்கள். அடுத்தது சூனியக்காரரும், சூனியம். கடந்த நாள் ஒரு சகோதரி காலையிலே ஒரு போன் பண்ணது, ராத்திரியில ஒரு சொப்பனம் கண்ட. ஐயா என்ன, ஒரு தேங்காய் உன் வீட்டுக்கு முன்னால கொண்டு வச்சிருக்கு, ஓடி போய் எடுத்துறாத என்று ஒரு ஆள் எனக்கு சொன்னது. அப்ப நானும் காலையில் எழுந்து வெளியே போய் பார்க்கிறேன், தேங்காய் இருக்கிறது. நான் தொடவே இல்லை என்று சொல்லி சொப்பனத்தை சொன்ன. இன்னைக்கும் மக்களுடைய வாழ்க்கையிலே சூனியம் தைரியமா செய்கிறது. அந்நியர்கள் செய்ய மாட்டாங்க, சொந்த குடும்பத்துள்ள செய்வான், சொந்த ஜனங்கள் செய்வார்கள். ஐயோ ஏதோ ஒரு சகோதரன் ஒரு குடும்பம் நல்லா கண்டா எரிச்சல் தாங்க முடியாது, எப்படிடா அவனை தொலைத்து விடலாம் என்று எரிச்சல் கொள்கிறார்கள். பரலோகம் போக முடியாது. பரலோகம் போக வேண்டும் என்றால் அதுக்கேற்ற ஆயத்த நம்மில் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சூனியக்காரர்களும் ஆராதனைக்காரரும், விக்கிரக ஆராதனை என்னது? நேற்றையும் கூட ஒரு மனுஷன், நல்ல ஒரு கிறிஸ்தவ மனுஷன், அதுவும் வசனம் தெரியும், ஆனால் அந்த விக்கிரகத்து முன்னால் போய் அடிபணிகிறார். பரிதாபமா இருந்தது பார்த்த போது. என்ன கண்டு கொண்டு அவருக்கு ஒன்றும் சொல்ல முடியல. இப்படிதான் இன்றைக்கு சுருவங்களை பார்த்தும் இதோ ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியங்களை மேன்மையாக வைத்தால் அது விக்கிரகம். எப்பொழுதுமே நாம் விக்கிரகத்தை அடிமையாக கூடாது. யாத்திராமம் 20 படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விக்கிரக ஆராதனைக்காரன். விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு எரிச்சலான காரியம். இந்த நாள் பகல் வேளையே தேவனுடைய வார்த்தை இருக்கிற தேவ பிள்ளையே, இதோடு என்னுடைய வார்த்தையை நான் சுருக்க போகிறேன். நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவாகிய பாலகன் நம்மளை பிறப்பதற்கு இருதயம் ஆயத்தமா இருக்கிறதா? நம்ம எப்படி இருக்கிறோம்? எனக்கு அதுவும் வேணும், இதுவும் வேணும். நான் எப்படி என்னோட கையில் ஒரு கட்டு, இடுப்பில் ஒரு கட்டு, கழுத்தில் ஒரு கட்டு, பல கட்டு. எதுக்கு? பிள்ளை தோஷம் வரக்கூடாது. தேவ பிள்ளை அப்படி அல்ல. இந்த வேத வசனத்தை நீ சரியான பிரகாரம் பிள்ளைகள் எல்லாம் இன்றைய புரிந்து கொள்ளுங்க. நீதிமொழி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் நல்லா படியுங்க, பெரியவர்களும் படியுங்க. வேத வசனம் உங்களை எவ்வளவு பாதுகாவலை வைத்திருக்க என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அதுக்கு மீறி உள்ளதான பாதுகாப்பு இந்த உலகத்தில் எல்லாம் மாயை. சின்ன சின்ன பேய்களை பெரிய பேயினாலே கட்டி நிறுத்தி குறி சொல்லுகிறவன், அஞ்சனம் சொல்லுகிறவன், மந்திரவாதி, பொல்லாத கிரியைகளை செய்து ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த வேத வசனத்துக்கு அப்பாற்பட்ட நிலையிலே ஒரு காரியம் இல்லை. வேத வசனமே ஜீவன் உள்ளது.
அப்படியே எழும்புவோம், கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனை ஆராதிப்போம், எல்லாரும் தேவனை ஆராதிப்போம். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும். பாலகனாகிய நீர் என்னுடைய உள்ளத்திலே பிறந்து தவழுகிற ஒரு அனுபவம் என்னை வரட்டும். என்னை உமக்கு பிரியமில்லாத என்னென்ன காரியம் இருக்கோ அதெல்லாம் இப்பொழுது விட்டு விடுகிறேன். என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும். இன்றைக்கு ஊழியக்காரரை ஏமாற்றலாம், ஆண்டவரை ஏமாற்றலாம். நாள் வரும், நேரங்கள் வரும். ஐயோ, போதகத்தை மறந்தேனே, போதகர் சொல்லதை கேளாதபடி போனேன் என்று தலையிலே கை வைத்து அழக்கூடிய காலம் வரப்போகிறது. கீழ்ப்படிவோம், கீழ்ப்படிவோம், சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் வருகிறார். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி எல்லாருடைய கண்களை மூடி, இயேசப்பா என்னை பரிசுத்தப்படுத்தும். நீ தப்ப முடியாத பிள்ளையே. இந்த நாள், இந்த பகல் வேளையில் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, ஆவியானவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல ஏனோ தான் என்று யாரும் இருக்கக்கூடாது. பயபக்தியோடு தேவ உங்களை ஒப்பு கொடுங்க. இனி காலம் செல்லாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோதி தீடும் சுத்த ஜோதியே, அருபியே இவ்வேளையில் அடியா நெஞ்சம் மாறிரோ. அருபியே இவ்வேளையில் அடியா நெஞ்சம் மாறிரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோ